முட்டாள் சிறுவன். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு காய்கறி கடையில் மிளகாய் திருடியபோது பிடிபட்டான். அவனை நீதிபதியிடம் அழைத்துச் சென்றார்கள். நீதிபதி அவனுக்கு 3 தேர்வுகளை கொடுத்தார். முதலாவது, திருடிய மிளகாய் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். இரண்டாவது, 2000 சவுக்கடி வாங்க வேண்டும். மூன்றாவது, அபராதம் கட்ட வேண்டும். யோசிக்காமல் சிறுவன் எல்லா மிளகாயையும் சாப்பிடுவதாக சொன்னான். தன்னம்பிக்கையுடன் சாப்பிட ஆரம்பித்தான். ஆனால் சில மிளகாய்களை சாப்பிட்ட பிறகு அவன் கண்களும் வாயும் எரிய ஆரம்பித்தது. பிறகு சிறுவன் சவுக்கடி வாங்க சம்மதித்தான். ஆனால் சில அடிகளுக்குப் பிறகு வலியை தாங்க முடியவில்லை. இறுதியாக அபராதம் கட்ட ஒப்புக்கொண்டான். அப்போதுதான் அவன் முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு யோசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். நீதி பேசும் முன் சிந்தி. The foolish boy. One day, a boy was caught stealing chilies from a vegetable shop. He was taken to a judge. The judge gave him 3 choices. First, eat all the stolen chilies at once. Second, receive 2000 lashes. And third, pay a fine. Without thinking, the boy said he would eat all the chilies. Confidently, he started eating them, but after eating a few, his eyes and mouth began to burn. The boy then asked for the lashes instead, but after a few lashes, he couldn't tolerate the pain. Finally, he agreed to pay the fine. Only then did he understand that we should think carefully before making decisions. Moral: think before you speak.